பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுடைய தேர்தல் பணியை மிக தீவிரமாக நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த 9 அமைச்சர்கள் இந்த பகுதியில் தேர்தல் பணியாற்றுவார்கள் என்று அவர்களுக்கு 8 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் அமைச்சர்கள் பணியாற்றுவதற்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த தொகுதி முழுவதும் அமைச்சர்கள் பல்வேறு பகுதிகளிலே இருந்து தங்கி தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு எதிரானதாக உள்ளது. ஒரு அமைச்சர் ஒரு தொகுதியில் ஒரு தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு தடை இல்லை. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் 9 அமைச்சர்கள் ஒரு இடைத்தேர்தல் பகுதியிலே தங்கியிருந்து பிரச்சாரம் மேற்கொண்டால் அது நிச்சயமாக ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடுநிலையோடு தேர்தல் நடத்துவதற்கு உகந்ததாக இருக்காது என்று தேர்தல் ஆணையத்திடம் இன்றைக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். தேர்தல் விதிமுறைகளின்படி அரசு பணி செய்யக்கூடியவர்கள், அரசு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இடையூறு இல்லாமல் தேர்தல் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் சொல்லுகிறது. எனவே அதற்கு புறனாக 9 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களுடைய பட்டியலை திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அதில் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பணிக்குழு என்று அமைச்சர்கள் பெயர்கள் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் KN நேரு, அமைச்சர் ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், அமைச்சர் சக்கரபாணி, தாமு அன்பரசன், SS சிவசங்கர், அன்பில் பொய்யாமொழி, CV கணேசன் போன்ற அமைச்சர்களை இங்கே நியமித்திருக்கிறார்கள். இவர்களை உடனடியாக இந்த தொகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும், இந்த தொகுதியில் தங்கியிருக்கக்கூடாது என்ற உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த புகார் தமிழக தேர்தல் அதிகாரிக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இது குறித்து தேர்தல் ஆணையம் உரிய முடிவை எடுத்து இந்த தொகுதியில் நியாயமாக நேர்மையாக தேர்தல் நடத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எந்த விதமான உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் விதிமீறலையும் நாங்கள் பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய விதிமீறல்கள், அதிகார அத்துமீறல்கள் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இதை நீங்கள் கருத்தில் இருந்தீங்க, உரிய விதத்தில் அதை என்ஷூர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.